ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய கிருபையாலையும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலையும் வாழ்ந்து முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிச்சுக்கிட்டு அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி மனப்பூர்வமா இயேசு கிறிஸ்து மேல பக்தியோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். இயேசு கிறிஸ்துவை அந்த நேரத்திலேயே அடிக்கப்பட்டிருக்கிறார், சாட்டையால் அடிக்கப்பட்டிருக்கிறார். முள் கிரீடத்தை தலையில் சூட்டி விட்டார்கள், அவருடைய வஸ்திரத்தை கிழித்திருக்கிறார்கள், ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. மிகவும் பயங்கரமாக பரிதாபமான ஒரு நிலையிலே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிலாத்து கேட்கிறான், நீ ராஜாவோ? நீ சொல்லியபடி நான் ராஜாதான். அப்படின்னா எது உன்னுடைய ராஜரீகம்? எது உன்னுடைய அரசாங்கம்? அப்படியானா உன்னுடைய சக்தி எங்க என்று எல்லாரும் கேலியாய் கேட்டபோது அந்த முதல் வசனத்திலே நம்ம பார்க்க முடியும், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல. என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல. கவனிங்க, 2 ராஜ்யங்கள் இருக்கு. எத்தனையோ ராஜ்யங்கள் இருக்கு, அதாவது இந்த உலகம் முழுக்க எத்தனையோ ராஜ்யங்கள் இருக்கு. ஆனா உள்ளது 2 ராஜ்யம்தான். உலக ராஜ்யம் ஒண்ணு, இன்னொன்னு பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்து செஞ்ச முதல் பிரசங்கம் என்னங்க? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள். சில பாஸ்டருக்கு இந்த பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் வெக்கமா இருக்கும். இந்த பிரசங்கத்தை பண்ணா பாஸ்டருக்கு வேற பிரசங்கம் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு பயம். இந்த செய்தியை சொன்னா இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமேன்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு சந்தேகம். ஆனா பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்காத பிரசங்கம் கிறிஸ்துவுக்குரிய பிரசங்கமா இருக்காது. இந்த உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் பிரசங்கிக்கிறதுக்கு அநேக ஊழியர்கள் இருக்காங்க, பிரசங்கிகள் இருக்காங்க, சம்பிரதாயங்கள் இருக்கு, குருக்கள் இருக்கிறாங்க, மடங்கள் இருக்கு. ஆனா இறந்து போனதற்கு பிறகு இருக்கிற ஒரு நிரந்தரமான ராஜ்யத்தை குறித்து தெரியப்படுத்துவதுதான் பரிசுத்த வேதாகமம். இந்த உலகம் இந்த உலகம் இந்த உலகம் இந்த உலகத்துல மொத்தம் எவ்வளவோ இருக்குங்க. மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அந்த ஏவாள் அந்த பழத்தை பார்த்தபோது அது நாம சாப்பிடுறதுக்குரியது தானா? எப்படி? என்ன ஆசை அது? மாமிச ஆசை. பார்க்கறதுக்கு அழகா இருக்கே, கண்களின் இச்சை. சாப்பிட்டா தேவன் மாதிரி ஆயிடுவோமே, இது ஜீவனத்திற்குரிய பெருமை. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அதே சோதனை அவருக்கும் வந்தது. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கற்கள் அப்பமாகும்படி செய்யும். ஒரு சரீர ஆசையை கொடுக்கிறான். மலைக்கு மேல கூட்டிட்டு போய், இந்த ராஜ்யங்கள் எல்லாம் என்னுடையதுதான், இதெல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், என்ன தலை வணங்கு. அது என்ன ஆசை? கண்ணாசை. நீ தேவனுடைய குமாரனா இருந்தா இங்கிருந்து தாழ குதி, தேவதூதர்கள் உன்னை கைகளில் ஏந்திக்குவாங்களே. இது என்ன ஆசை? என்னங்க அது? பெருமை. நான் தேவனுடைய குமாரன் தான். இயேசு கிறிஸ்து 3 மேல் ஜெயம் எடுத்தார். இன்றும் அநேக கிறிஸ்தவர்கள், ஏசப்பா மேல விசுவாசமா இருக்கிறவங்க, இதெல்லாத்தையும் நான் ஜெயிக்கணும்,
என்னங்க, நாக்கில் எச்சி ஊறுதான். இதை சாப்பிடணும், பார்க்கறதெல்லாம் வாங்கிறது தான். ஜீவனத்துல பெருமையோட இருக்கணும்னு நினைக்கிறது, உலகத்துல பெருமையோட இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் உலகத்திற்குரியதே தவிர பரலோகத்திற்குரியது அல்ல. அல்ல. நம்மள எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துல அந்த ராஜ்யத்தின் வாரிசா இருக்கணும்னு ஆசையோட இருக்கிறோம்? நிறைய பேர் இருக்குங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்மா தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து, ஆண்டவரே, இது என்னுடைய 2 பிள்ளைங்க, நல்ல ஆபீசர் ஆகணும்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? உம்முடைய ராஜ்யத்திலே வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர் இருக்கணும். உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறதே, நீர் ஒரு ராஜாவே, உம்முடைய ராஜ்யம் நிரந்தரமான ராஜ்யம் ஆயிற்றே, அந்த பரலோக ராஜ்யத்துல என் பசங்க பெரிய ஆளா இருக்கணும். எத்தனை தாய் தகப்பன்மார் உங்க பிள்ளைங்க அப்படி ஒரு நிலையில இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பெற்றோர் உங்க பிள்ளைங்களை தேவ ஊழியத்திற்கு அனுப்பி இருக்கீங்க? எத்தனையோ பெற்றோர்கள் என்கிட்ட சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் பிறந்த போதே நான் ஊழியத்துக்கு கொடுத்துட்டேன்யா. அவன் கற்பத்தில் இருக்கும்போதே ஒரு பிரச்சனை வந்தபோது அவன் நல்லா பிறந்தா உன்னுடைய ஊழியத்துக்கு அனுப்புறான்னு நான் ஒப்பு கொடுத்துட்டேன்யா. பிறந்தப்போ ஒரு ஆபத்து வந்தப்போ, இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொன்ன போது, ஆண்டவரே இவன் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னப்போ அவன் நல்லாயிட்டான் ஐயா. நான் என்ன செய்யறதுயா? இவன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் ஐயா. நீ உன்னோட பிள்ளைய சின்ன வயசுல இருந்தே தேவ பக்தியோட வளர்க்கிறியா? வளர்த்தோம்யா, இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறான். இருந்தாலும் விடாம பிரார்த்தனை பண்ணு, கண்டிப்பா தேவன் உன் பிள்ளையை மாற்றுவார். அகஸ்டின் என்ற ஒரு அருமையான குமாரன் காலம் கடந்து பிறந்ததினாலே மோனிகா என்ற அவனுடைய தாய், ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு பொருத்தனை செய்திருந்தார்கள். அந்த பிள்ளையை ரொம்ப பயபக்தியா தான் வளர்த்துனாங்க. ஆனால் அவன் பெரியவனான போதோ சூழ்நிலை மிகவும் மாறி போனது. அவன் குடிகாரனாக போனான், வேசித்தனம் செய்ய ஆரம்பித்தான், உலக இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு வேசித்தனத்திற்கு அடிமைப்பட்டவனானான். தாய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறாளோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனாலும் அந்த தாயின் விசுவாசம் குறையவில்லை. 33 ஆண்டுகள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். எத்தனை வருஷங்க? 33 வருஷங்கள். அற்புதமா ஒரு நாள் அந்த தாய் முழங்கால நின்று ஜெபித்துக் கொண்டிருந்த போது, அவன் வழக்கம் போல ஒரு வேஷிக்கிட்ட போறதுக்கு தயாராகி வெளியில போய்கிட்டு இருந்தான். வெளியில வந்துட்டான். சூரியன் இன்னும் மறையில, நான் வெளிச்சமா இருக்கேன்னு அந்த தெருமுனை வரைக்கும் போயிட்டு வரலான்னு அப்படியே கொஞ்சம் நடந்து போனான். அந்த தெரு கடைசியில ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது, ஓப்பன் ஏர் மீட்டிங். ஒரு 4-5 பேர் பாட்டு பாடிக்கிட்டு வசனங்கள் போதிக்கிறது இந்த நாட்களில் நாம் அநேகமாக மறந்து போயிருக்கோம். நான் என்னுடைய பைபிள் ஸ்கூல்ல இருந்தப்போ இந்த கெரோசின் ஊத்துற அந்த ஃபனல் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். மெட்ராஸ் தெருக்களில் அரகுர தமிழில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஃபனல் வச்சுக்கிட்டு. இன்னைக்கு கூட ஃபனல் வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ற அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க. சின்ன சின்ன கிராமங்கள்ல, கரண்டே இல்லாத ஊர்களில் இருக்கிறாங்கங்க. அந்த சின்ன மீட்டிங்கில் அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அவங்க நின்றுட்டான், கொஞ்ச நேரம் கேட்கலான்னு. பாட்டு எதுக்குன்னா மக்களை கவனிக்க வைக்கிறதுக்கு. அநேக நேரங்களில் ஆண்டவர் பாடல்கள் மூலமா தன்னுடைய வேலைகளை செய்வார். பாட்டு பொழுதுபோக்குக்காக தயவு செஞ்சு பாடாதீங்க, உங்களுடைய திறமையை காட்டுறதுக்காக பாடாதீங்க. தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக பாடினவங்க, கேட்டவங்க அந்த பாடல் இருக்கிற வரிகளை நினைச்சு பார்த்தா அங்க அதிசயங்கள் நடக்கும். ஒரு தடவை சித்தூர் அப்படிங்கிற ஊர்ல டவுன் ஹால்ல ஒரு மீட்டிங் வச்சிருந்தோம். யாராவது உங்களில் யாராவது போவீர்களா என்ற ஒரு பாட்டை நாங்க பாடிக்கிட்டு இருந்தோம். குறிப்பா நான் பாடிக்கிட்டு இருந்தேன். ஒரு நபர் அந்த வழியா போறவரு, என்ன இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு அப்படி எட்டி பார்த்தாராம். அது என்ன கூட்டம் அப்படின்னு போகும்போது, போவாயா போவாயா, என்ன பார்த்து பாடுற மாதிரி இருக்கு. அந்த பாட்டோட அர்த்தம் தெரியாது, எதுக்காக பாடுறாங்கன்னு அவருக்கு தெரியல. சரி கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சு அவர் நினைச்சப்போ, யாராகிலும் உங்களில் யாராகிலும் போவாயா என்ன அப்படின்னு கேட்டதை வந்து உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த பொழுது தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அவருடைய பெயர் பிச்சாண்டி. பிச்சாண்டினா தமிழ்ல பிச்சை எடுக்கிறவர்னு அர்த்தம். ஆனால் அவர் பெயரை மாற்றிக்கொண்டார், மார்ட்டின் லூத்தர் என்று. அவர் பெயரை மட்டும் மாற்றிக்கலங்க, தன்னுடைய மனசையும் அவர் மாற்றிக்கொண்டார். தேவனுக்காக சாட்சியாக வாழ்ந்தவர் சமீபத்தில் தேவனுடைய சன்னதியை அடைந்து விட்டார். பாடல்களை ஒரு ஆத்மாவிலிருந்து ஆத்மார்த்தமா நம்ம பாடும்போது அற்புதங்கள் நடக்குங்க. ஒரு சர்ச்சில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க, இங்கிலீஷ் பாட்டு. Half has not been told. Half has not been told. அதாவது பாதி கூட சொல்லப்படலை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த பாட்டோட அர்த்தம்.
அதாவது பாதி கூட நான் கேட்டதில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பாதி கூட சொல்லலைங்கிற அந்த பாட்டு பாடும்போது ஒருத்தன் எந்திரிச்சு கேட்டானா, calf has not been sold, calf has not been sold அப்படின்னு அவனுக்கு கேட்டிருக்கு. கண்ணுக்குட்டி விற்கல, கண்ணுக்குட்டி விற்கல. எல்லாரும் பாடும்போது இவனுக்கு எதுவுமே புரியல. இவன் ஆக்சுவலாக என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான்னா, அவங்க பாடும்போது பாடுறதை கேட்டு ஏதோ கன்றுக்குட்டியை விற்று ஆண்டவர் கொடுக்கலான்னு தான் பாட்டு பாடுறாங்கன்னு நினச்சிட்டானா. அதை விற்கிற விஷயத்த மறந்துட்டான். இவங்க ஏதோ பாடும்போது இவனுக்கு என்ன நினைச்சிட்டான்னா, கண்ணுக்குட்டி வைக்கலையே. வேகமா பாசுக்கிட்டு போய், ஐயா கவலைப்படாதீங்க, நான் வித்து காசு கொடுக்குறேன் நான். இதை நீங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லாதீங்க அப்படின்னா. சில நேரங்கள்ல ஆவிக்குரிய காரியங்கள்ல நாம இருக்கும்போது அந்த பாட்டோ அல்லது வேத வசனமோ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறதுனால ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு மனிதனுடைய ஆழ் மனசுல இறங்கும் போது அது நிச்சயமா அங்க தேவனுடைய கிரியைய நடப்பிக்கும். இந்த அகஸ்டின் பாட்டு முடிஞ்சு கிளம்பி போலான்னு நினைக்கும் போது காலில் யாரோ ஆணி அடிச்சு வச்ச மாதிரி அந்த இடத்தை விட்டு நகர முடியாம நின்னுட்டான். அந்த தாய் செய்கிற ஜெபம், அந்த வேதனையின் கண்ணீர் அவனை அங்கே நிறுத்தி விட்டது. அந்த தேவதாசன் சொன்ன இரண்டே வார்த்தைகள், இந்த நாளிலே உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, உன் சரீரத்தை பாழ்படுத்திக் கொள்ளாதே என்று அந்த ஓபனர் மீட்டிங்ல சொல்லப்பட்ட அந்த இரண்டு வார்த்தைகள் ஈட்டி போல பாய்ந்தது. அந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டான், ரட்சிக்கப்பட்டான். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. ரட்சிப்பு என்பது யூ cannot explain it. ரட்சிக்கப்பட்டார்னு சொன்னா அது எப்படி இருந்து, அது என்ன அனுபவம், அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அதை சொல்ல முடியாது. அது எப்படி இருக்குன்னு கேட்டா நெல்லிக்காய் எடுத்து கடிச்சிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு, எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்றதை விட எப்படி இருக்குன்னு நீயே தின்னு பாரு அப்படின்னு சொன்னாதான் அதனுடைய ருசி எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ரட்சிப்பை நீயே உணர வேண்டுமே தவிர ஏதோ கொஞ்சம் பேர் வந்து இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு வந்து, அண்ணையா இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா உனக்கு ரட்சிப்பை கிடைச்சிருச்சான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய் அப்படின்னு நான் ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு உன்னை அனுப்பணுமா? தேவ வார்த்தைகளை படிக்கும் பொழுது நீயே புரிந்து கொள்ள முடியும். உன் இருதயத்திலேயே பெரிய காரியங்கள் நடக்கும். அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த ஆனந்தம், அந்த ஆதரவு நீ அனுபவிப்பாய். ஒரு க்ஷணம் போதுங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு 15 வருஷம் தேவையே இல்லை. ஒன்ஸ் நீ உன்னை கம்ப்ளீட்டா ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்ச மறு நிமிஷத்திலேயே தேவன் உன் வாசற்படியிலே இருக்கிறதால உனக்குள்ள அவர் பிரவேசிப்பார். மாறிட்டாங்க. அகஸ்டின் வந்தான் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லலான்னு, சந்தோஷமா ரட்சிக்கப்பட்டதை சொல்லலான்னு குதிச்சு ஓடுறான். அந்த விபச்சார பெண் எப்போதும் போல அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறா. இவனை பார்த்துதான் அவன் உள்ள ஓடிட்டா. இவனமா அவளை கண்டுக்காம போயிட்டு இருக்கான். அந்த ஞாபகமே இவனுக்கு இல்ல. எங்க போயிட்டான்னு ஜன்னல்ல வந்து அவ பாக்குறா. அகஸ்டின் அகஸ்டின் ஐ ஆம் ஷீ அப்படின்னாளா. அகஸ்டின் அகஸ்டின் நான் தான் அவ. ஆனா அவன் திரும்பி கூட பார்க்காம சொன்னா, யூ மே பி ஷீ பட் ஐ ஆம் நாட் ஹீ அப்படின்னானா. நீ அந்த பொண்ணா இருக்கலாம், ஆனா நான் அந்த பையன் இல்ல. எந்த சமயத்தில் அந்த தாயங்க ஜெபித்துக் கொண்டிருந்தாளோ அதே நேரத்தில் அகஸ்டின் ரட்சிக்கப்பட்டான். அதற்கு பிறகு அவன் செயின்ட் அகஸ்டின். அந்த சர்ச் ஹிஸ்டரியல் நீங்க படிச்சீங்கன்னா செயின்ட் அகஸ்டின் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். தேவனுக்காக பெரிய ஊழியக்காரனானான். அவர் ஒரு முறை சாட்சி சொல்ல போது, என்னுடைய தாயுடைய கண்ணீர் வெள்ளத்திலே இந்த உலக ஆசையிலிருந்து இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அடித்து வரப்பட்டேன் என்று சொன்னானாம். பிசாசின் ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உலகம் சாத்தானுடையது. ஒரு முறை அதை படிக்கலாமா? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனம். பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். எது சாத்தானுடைய ராஜ்யம்? ஒரு ஊரா, ஒரு கிராமமா, ஒரு தெருவா? எதுவா? பூலோக ராஜ்யம் எல்லாமே. ஜப்பான், சைனா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, எல்லா ராஜ்யங்களையும் காட்டி இதெல்லாம் எனக்குரியவைகள் அப்படின்னு சொன்னான். இந்த பூலோகத்தை யாருங்க சாத்தாங்கிட்ட ஒப்படைச்சது?
யார் ஒப்படைச்சாங்க சொல்லுங்க? யார் சாத்தான் இடத்துல ஒப்படைச்சது? நீதான், நான் தான், நாம தான். நம்முடைய ஆதி தாய் தகப்பனான ஆதாமும் ஏவாளும் தான். சாத்தானுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்கல, மனுஷனுக்கு கொடுத்தாரு. தம்முடைய சாயலா தம்முடைய ரூபமா படைச்சு இந்த பூமியை ஆள் அப்படின்னு சொன்னார். இந்த பூமியை ஆளுகை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், சொந்தமாக்கி கொள்ளுங்கள். குதிரை, யானை, புலி, சிங்கம், நீ என்ன சொன்னாலும் கேட்கும். சிங்கத்துக்கிட்ட சிட்டுனா சிட்டு, ஸ்டாண்ட்னா ஸ்டாண்டு. உங்களுக்கு தெரியுமில்ல அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சது யாருங்க? அப்படின்னா சிங்கம் கூட தன் வாயை மூடிட்டு வாலாட்டிக்கிட்டு வந்துச்சு அவங்ககிட்ட. நம்ம சிங்கத்தில் சின்ன பள்ளியை பார்த்தாவே பயந்துக்கிறோம். அது எல்லாம் நாம சொல்றபடி கேட்கணுங்க. இன்னைக்கு நாம அதை பார்த்து பயப்படுறோம். தேவன் அதை ஆண்டுகொள் என்று அதிகாரத்தை கொடுத்தா அந்த அதிகாரங்களை கீழே எடுத்துக்கிட்டு கொண்டு போய் சாத்தாங்கிட்ட கொடுத்துட்டான். அதனாலதான் இப்ப அது அவன் கையில இருக்கு. அநேக நேரம் நமக்கு நல்ல தங்கத்துல நிறைய நகை செஞ்சு கொடுப்பாங்க, அம்மாவோ அத்தையோ இல்ல கணவனோ. ஆமா, நாம அதை கொண்டு போய் எங்க வைக்கிறோம்? அடமான கடையில வைக்கிறோம். அந்த அடமானம் வாங்குறவன் நம்ம கிட்ட என்ன சொல்றான்? வட்டியை கட்டு, அசலை கட்டு. சாப்பிட்றதுக்கே கஷ்டமா இருக்கும், உனக்கு எங்க வட்டி கட்டுறது? அதே மாதிரி நாம சாத்தான்ட்டு அடமானம் வைக்கப்பட்டுட்டோங்க. எல்லாம் போய் அடிமையாயிட்டோம். சாத்தானுக்கு அடிமையாகி போயாச்சு. ராஜ்யத்தையே அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஒருவேளை யாராவது கேட்கலாம், எங்க தேவன் அந்த சாத்தான ஒரே ஒரு குத்தி அந்த சாவியை பிடிங்கி நம்ம கிட்ட கொடுத்துருக்கலாம்ல? கேட்பாங்கல்ல. எதை கொடுக்கணும்? அவரோ நீதிபரர், நியாயாதிபதி. உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ தான் காத்துக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீ தான் எடுத்துக்கணும். நீயே எடு ஆதாமே. எடுக்கலாம் நினைக்கிறவங்க கூட தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஆதாமாலையும் முடியல, சாலமோனாலையும் முடியல, சிம்சோனாலையும் முடியல, தாவீதாலையும் முடியல, எந்த மனுஷனாலையும் முடியல. அவங்க எல்லாருமே சாத்தானுடைய வலையில ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு வகையில சிக்குண்டு போய் விழுந்து போனார்களே தவிர விடுவிக்க முடியாதவர்களானார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். எப்படி வந்தார்? மனித ரூபமாய் வந்தார். ரத்தமும் சதையுமாய் இருக்கிற மனித ரூபமாக வந்தார். மனிதனை ஏமாற்றின சாத்தானை மனிதனாகவே ஜெயிப்பதற்காக மனிதனாகவே இந்த உலகத்திற்கு வந்தார், அவதரித்தார். இந்த சீக்ரெட் அநேகருக்கு தெரியறது இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், ஆனா அது உள்ள போறது இல்லை. இயேசு கிறிஸ்து உன்ன மாதிரி என்ன மாதிரியே இந்த உலகத்துக்கு வந்து சரீர பிரகாரமாக 33 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்து உலகத்தை ஜெயித்தார். மாமிசை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கிறதுனா இப்படி பண்ணாதாங்க ஜெயிப்போங்கிற விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் தெளிவா கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு, வாழ்ந்து காட்டி போயிருக்கார். நம்முடைய பாவங்களுக்காக பிராயச்சித்தமாக நமக்காக சிலுவையில் உயிரையே விட்டார். சிலுவையை குறித்து எத்தனை முறை சொன்னாலும் எத்தனை தடவை கேட்டாலும் தீரவே தீராதுங்க. எனக்கு தெரியும்னு சொல்லவே முடியாது. சிலுவைக்கு போகும்போதெல்லாம் சிலுவையில் ஏசப்பா எனக்காக செஞ்ச தியாகத்தை நான் தியானிக்கும் போதெல்லாம் அவருடைய சுபாவம் நம்ம இருதயத்துக்குள்ள அப்படியே பொங்கும். அவருடைய உண்மையான அந்த அன்பை நமக்கு வெளிக்காட்டுகிறது. அவருடைய பரிசுத்தம் நமக்கு காட்டப்படுகிறது. அவருடைய பொறுமையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தியாகம் என்னை வியப்புக்குள்ளாக்குகிறது. இந்த நாட்களில் ஏன் கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவதில்லை? சிலுவை தியானம் இல்லை, கிறிஸ்துவனுடைய அன்பை நினைக்கிறது இல்லை, கிறிஸ்து சிலுவையில் செஞ்ச அந்த தியாகத்தை தியானிக்கிறது இல்லை. அதுதான் காரணம். இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உனக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுக்க வந்தார். சாத்தான் சொல்றான், நீ வணங்கினா ராஜ்யம் எல்லாம் உனக்கு தான். என்ன சொன்னார்? நீ எனக்கு என்ன ராஜ்யத்தை கொடுக்கிறது? நான் ரத்தம் சிந்தி கிரியமாக்கி கொண்டேன் இந்த மக்களை. நான் அந்த சிலுவை மூலமாக உன் தலையை நசுக்கி நியாயாதிபதியா இந்த ராஜ்யத்தை என் கையில் நான் எடுத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அதனால தாங்க இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ராஜா. என்ன ராஜா? ராஜாதி ராஜா. ஆமென். ஆண்டவருக்காக இந்த நாட்களில் சாட்சியாய் நிற்பேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொன்னவர்கள் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். உண்மையா நீ தேவ ராஜ்யத்தின் வாரிசாகணும்னா, உன்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும்னா இப்பவே அதை ஒரு தீர்மானத்துக்கு எடுத்துக்கோ. இப்பவே தேவ சன்னிதானத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் நிற்கலாம். எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாரும் ஜெபிக்கலாம்.
ஒரு தடவை இருதயத்தை பரிசோதித்து பார்க்கலாம். என்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்குதா? இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்து விட்டார் என்ற உறுதிப்பாடு இருக்கிறதா? என் பாவங்களை ஒப்புக்கொண்டு நான் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறேனா? என்னுடைய இருதயம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறதா? ஒரு முறை உன்னை நீயே கேட்டுக்கொள். இப்பவே ஒரு தீர்மானத்தை எடு. உண்மை, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த ராஜ்யம் நிரந்தரமானது அல்ல. என்னுடைய ராஜா, என்னுடைய இயேசு ராஜா பரலோகத்திற்கு என்னை அழைத்து போக வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்தில் தலைமுறை தலைமுறையாய் இருக்க போகிற பாக்கியத்தை எனக்கு அருள போகிறார். அவர் பக்கத்திலே உட்காரும்படியான கிருபையை தரப்போகிறார். அப்பா, அந்த ராஜ்யத்திற்குள் நான் வர சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி இப்ப ஜெபிக்க போகிறோம். அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த பிதாவே, இந்த நேரத்திலே ஒரே ஒரு தடவை உம்முடைய நாமத்தினால் கூடி வந்திருக்கிற இந்த மக்களை பாருங்கப்பா. இன்னும் என்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ இல்லையோ என்ற சந்தேகத்தோடு இருக்கிறவங்களை பாருங்கப்பா. இந்த சந்தேகத்திலிருந்து விடுபட்டு, உறுதி இல்லாமையிலிருந்து விடுபட்டு, உலக ரட்சகரான நிஜ ரட்சகரான ராஜாதி ராஜாவை தேவாதி தேவனாய் எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தவர் நீரே என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசாகும் தகுதியை கொடுங்கப்பா. இயேசுவே, இங்க நிற்கிறவங்கள ஒருவரும் நரகத்திற்கு போக கூடாதே. அந்த ஆக்குனை தீர்ப்பிலே, அந்த நரகத்திலே வேதனையும் பற்கடிப்பும் நிறைந்த அந்த இடத்திற்கு போக கூடாதப்பா. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று நீ நினைத்தீரே. ஒவ்வொருவருடைய பெயரையும் உம்முடைய ஜீவ புத்தகத்தில் எழுதுங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அவர்களை நிரப்பி பாவங்களிலிருந்து விடுதலையாகி முழு இருதயத்தோடு உம்மை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை அருளுங்க ராஜா. இந்த ஊருக்கு நீங்க வந்திருக்கோம் அப்பா. சொல்ல சொன்னதை நாங்க சொல்லியிருக்க ஐயா. உம்முடைய காரியத்தை நீங்க நடத்துங்க ராஜா. உம்முடைய பரிசுத்தமான காரியங்களை நிறைவேற்றுங்க ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி அனுப்புங்க ராஜா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை அருளுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க ராஜா. சமாதானத்தை அருளுங்கப்பா. பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுங்க ராஜா. துக்கத்தோடு வந்தவர்கள் சந்தோஷமாய் திரும்பி போகட்டும். ஏதுமில்லாதவர்கள் ஐஸ்வர்யவானாகட்டும். அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் அல்லவோ. உம்மை அனுபவித்து சாட்சியாய் ஜீவிக்கிற கிருபையை கொடுங்க. வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிசாசின் கட்டுகளால் நொறுங்கி போய் கிடக்கிறவர்களுக்கு இந்த சமயத்தில் தானே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையை கொடுங்கப்பா. மதுவுக்கு அடிமையானவர்கள், பாவ இச்சைகளுக்கு அடிமையானவங்க, மாமிச இச்சைகளுக்கு, கண்ணின் இச்சைகளுக்கு அடிமையாயிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் ராஜா. சாத்தான் விரித்த வலைகளில் இருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பாவியாயிருந்த அந்த அகஸ்டின பரிசுத்தவானா மாற்றின மாதிரி இங்கே நிற்கிற வாலிப பிள்ளைகளை உம்முடைய சேனை வீரர்களாய் மாற்றுங்க ராஜா. சாத்தானோடு போராடி ஜெயிக்கிற வீரர்களாய் மாற்றுங்கப்பா. தேவனின் பட்சத்தில் நிலை நிற்கிறவர்களாய் செய்யுங்கப்பா. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியத்திலே அவர்கள் பங்கெடுக்கும்படியாய் செய்யுங்கப்பா. சாத்தானுடைய கோட்டை தகர்க்கப்பட வேண்டும் தகப்பனே. சாத்தானுடைய கட்டுகளில், பிசாசின் வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சாத்தானின் கோட்டை அகற்றப்படட்டும் ராஜா. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே. அந்த பணிக்கு எங்களை நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அந்த வேலைக்கு எங்களை பயன்படுத்துங்க ராஜா. கிறிஸ்துவின் போர் சேவகர் என்று ஒவ்வொருவரும் ஜீவிக்கும்படியாய் கிருபை செய்யுங்க ராஜா. ஜெப வீரர்களை நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை, சத்தியங்களை உள்ளது உள்ளபடி சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஊழியக்காரர்களை நியமிங்கப்பா. சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் கிறிஸ்தவர்களாய், உண்மையான கிறிஸ்தவர்களாய் நிற்பேன் என்று சொல்லுகிற அதிகாரிகளை, ஆபீசர்களை, லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று இருப்பவர்களை நீங்கள் உருவாக்குங்க ராஜா. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று உமக்காக உண்மையாய் நிற்கிற குடும்பங்களை நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. உமக்காக அன்று எழும்பி நின்ற நெகேமியாவை போல, தேசத்திற்காக கண்ணீர் விட்ட எஸ்தரை போல நாங்களும் எங்கள் சபைகளும், நாங்களும் எங்கள் விசுவாசிகளும் எங்கள் தேசத்திற்காக திறப்பின் வாசலில் நிற்க கிருபை செய்யுங்கப்பா.
நம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது, எல்லாருக்கும் உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னீரே. அதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. நீர் தேவாதி தேவனாய் ராஜாதி ராஜனாய் மேகத்தினுடைய வரும் அந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் உம்மோடு இருக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்துங்கப்பா. உமக்கு சுத்தமானால் மீண்டும் உம்முடைய வருகைக்கு முன்பு இந்த பூலோகத்தில் நாங்கள் சந்திக்கும் வண்ணமாக, அல்லது உம்முடைய நிழலில் உம்முடைய ராஜ்யத்தில் நிரந்தரமாக உம்மருகிலே உம்மோடு இருக்கின்ற அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. நாங்க உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க பெயர் முகவரியை தெளிவா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க ஜெப தேவைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. டெலிபோன் மூலமாவோ, கடிதம் மூலமாவோ, அல்லது இமெயில் மூலமாவோ, SMS மூலமாவோ உங்க ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் பாதத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாங்க எப்பவும் தயாரா இருக்கோம். பாரமாக நடத்தப்படுகிற இந்த ஊழியத்துல நீங்களும் பங்கெடுக்க ஆசைப்பட்டா, தேவன் உங்கள் இருதயத்துல ஏவனா உங்க விவரங்களையும் காணிக்கைகளையும் ஆன்லைன் மூலமாவோ, டிடி மூலமாவோ, எம்ஓ மூலமாவோ எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்க காணிக்கைகள் உண்மையான ஊழியத்துக்கு பயன்படுத்தப்படும். அதற்குண்டான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று தேவனுடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதை பத்தின இன்னும் தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா 08939393939 என்ற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேவனையும் நித்திய ஜீவனையும் தேடித் திரியும் மாந்தர்களுக்கு சத்தியம் கூறும் மொழி. சத்திய தேவனையும் நித்திய ஜீவனையும் தேடித் திரியும் மாந்தர்களுக்கு சத்தியம் கூறும் மொழி. இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனும். இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனும். இயேசுவே தெய்வம் என சாற்றிடும் நேச ஒளி. கவலையில் இருக்கீங்களா? கஷ்டத்தில் இருக்கீங்களா? வேதனையில் இருக்கீங்களா? சிக்கல்ல இருக்கீங்களா? சமாதானம் இல்லாம கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? தூங்க முடியலையே அப்படிங்கிறீங்களா? ஒண்ணுமே புரியலன்னு சொல்றீங்களா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம போயிடுது அப்படிங்கிறீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தேவனை விட்டு விலகி ஜீவிக்கிறீங்களோ என்னமோ, தேவனுக்கு பிரியமானவங்களா இல்லையோ என்னவோ. தேவனுடைய வசனத்தின்படி வாழ்றவங்களுக்கு அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னும், என் பாத்திரம் நிரம்பி வழியும் அப்படின்னும், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அப்படின்னும், என் பரிகாரியாக கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறார் அப்படின்னும் உங்களால சொல்ல முடியும். இப்பவாவது நீங்க உங்க பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி உங்க இருதயத்தை பூரா ஆண்டவர்கிட்ட ஊத்துங்க. ஒரு அற்புதமான காரியத்தை இன்னைக்கே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கணும்னா உங்க பேரையும் உங்களுடைய ஜெப தேவைகளையும் விவரமா தெரியப்படுத்துங்க. நிச்சயமா தேவனுடைய சன்னிதானத்துல உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை செய்வோம். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாய் இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.